நெறைய வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் அந்த அமானுஷ்யமான ஒரு ஒரு கெட்ட சகுனமாவே இருக்கிற மாரி நெறையா சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். இதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? உங்களுக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? இப்போ அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு வந்து நெகட்டிவா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஏதோ நைட்ல சவுண்ட் கேட்குது. இது என்ன நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த வீட்டுக்கோ, அந்த வீட்டோட தலைவருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ்ல இருந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா வரலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணும் இல்லங்க. சிம்பிளான விஷயங்கள். நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வாஸ்துல என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருக்கோ, எத்தனை வீடுகள் இருக்கோ, அத்தனை வீட்டையும் வந்து பார்க்கணும். நெறைய வீட்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் அந்த அமானுஷ்யமான ஒரு ஒரு கெட்ட சகுனமாவே இருக்கிற மாரி நெறையா சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவங்க வீட்ல போனா நிம்மதியாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. யாரோ இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குன்னே சொல்லுவாங்க. இதுக்கும் வாஸ்துவுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா? உங்களுக்கு அந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? அதுக்கும் வாஸ்துவுக்கும் கனெக்ட் இருக்கு. அது வந்து நம்ம அந்த இடத்தோட அமைப்பு, ஏற்கனவே அந்த இடத்துல வந்து யார் இருந்தாங்க? ஒரு அகால மரணம் அடைந்தவர்கள், ஒரு தற்கொலை செய்து கொண்டவர்கள், அது மாதிரி ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா, நீங்க சொல்ற அந்த அமானுஷ்யம்லாம் இருக்கும். 2வது அமானுஷ்யம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீயதுன்றத விட ஒரு நல்லதா வந்து நம்ம மாத்திக்கக்கூடிய அமைப்பு வந்து நம்மட்ட இருக்கான்னா, நம்மட்ட தான் இருக்கு அது. ம். இப்போ அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு வந்து நெகட்டிவா இருக்கு. எனக்கு வந்து ஒரு ஏதோ நைட்ல சவுண்ட் கேட்குது. நெறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஜில் ஜில் சவுண்ட் ம். கேட்குதுன்னுவாங்க. ஒரு பேர் மல்லிகை பூ வாசம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் காஃபி வாசனை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன நிகழ்வு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அந்த வீட்டுக்கோ, அந்த வீட்டோட தலைவருக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ராகு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்குமான்னா, ஜாதகத்துல கண்டிப்பா பாதிப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு தெற்குல வந்து ஒரு பெரிய பள்ளமோ, ஒரு நீரோடையோ, ஒரு குளமோ, ஒரு குட்டையோ, இது மாதிரி அமைப்புகள் இருந்து, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தேவையில்லாத தென்மேற்கு மூலை வந்து கட்டாயி இருக்கிறது. தென்மேற்கு திசை வந்து பாதிப்படைஞ்சு இருக்கிறது. இந்த வடமேற்கு திசை பாதிப்படைஞ்சு இருக்குது. இந்த மாரி வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாழடைஞ்ச வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அமானுஷ்யங்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்றது வந்து இருக்கு. இத எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா மாத்திக்கலாம்? இந்த நெகட்டிவ்ல இருந்து எப்படி நம்ம வந்து பாசிட்டிவா வரலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்ணும் இல்லங்க. சிம்பிளான விஷயங்கள். நம்ம டெய்லி யூஸ் பண்ற விஷயம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வீட்ல நம்ம மாப் போடுறோம் இல்லைங்களா? ஆமா. அதுல மஞ்சள், அ கோமியம், கல்லுப்பு ம். இது 3மே கலந்து நம்ம வீட்டுக்கு ஃபுல்லா மாப் போட்டுட்டு, நீங்க வந்துட்டு வெண்கடுகு, குங்குலியம், மருதாணி விதைகள். ம். இத வந்து நீங்க வந்து தூப தீபம் காமிச்சீங்கனாலே வந்து, உங்களுக்கு அந்த வீட்ல இருக்க எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் எல்லாமே வந்து வெளியில போறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குன்னா, அமைப்புகள் இருக்கும். அதனால இந்த அமானுஷ்யங்கள பத்தி பெருசா பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது. இதுல வந்து நல்ல விஷயங்கள்லாம் நெறைய இருக்கு. சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நைட் விடியகாலைல ஒரு 4 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பிளெண்டட் காஃபி ஸ்மெல் வந்து அப்படியே வரும். ம். இந்த பிளெண்டட் காஃபி ஸ்மெல் வந்து நல்லது. அது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கையா வந்து ஒரு சக்தி வந்து நம்மள பாதுகாத்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ம். ம். அதனால நெகட்டிவ்ன்றது வந்து 1000த்துல 1 தான் அப்படி நெகட்டிவா சொல்ல முடியுமே ஒழிய, நெறைய வந்து பாசிட்டிவ் நெறைய பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து ஒரு பெண் வந்து அப்படியே சலங்கை கட்டி போற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும் நைட்ல. ஜில் ஜில் ஜில்னு ஒரு சவுண்ட் கேட்கும். சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நான் எங்க வீட்டுக்கே வந்து அருகாமையிலே வந்து இது மாரி இந்த காஃபி ஸ்மெல்லு, மல்லிப்பூ ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆத்மாக்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிறத வந்து கண்கூடாவே வந்து பார்க்கலாம். சிலருக்குலாம் வந்து அந்த ஸ்மெல்லுலயே வந்து அந்த இது தெரிஞ்சிரும். ம். இப்போ ம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பரு, ஐயனாரு நல்ல விபூதி ஸ்மெல் அடிக்கும். ம். ம். அந்த இடத்துலலாம் கருப்பர் கேள்விப்பட்டுருக்கேன். விபூதி ஸ்மெல். கண்டிப்பா வந்து கருப்பர் வந்து இருப்பாரு அந்த இடத்துல. சாட்சாத் நம்மளுக்கு வந்து காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன், கருப்பன்லாம் கண்டிப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. அதனால அமானுஷ்யங்கள பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ஒரு தடவ வந்து அந்த ஜாதகத்தையும், அந்த அமைப்பையும், வீடு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டா போதும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு வீடு. நம்ம வந்து இப்போ ஒரு 10 வருஷம் யாருமே யூஸ் பண்ணல.
பூட்டி கிடந்தது. அந்த வீட்ல வந்து ஒரு துர்சக்திகள் இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். துர்சக்திகள். ஏன்னா நான் யாரும் புழங்காத ஒரு வீட்ல வந்து கண்டிப்பா அந்த துர்சக்திகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்ப அத எப்படி நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு, என்ன ஹோமங்கள் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுக்க முடியுமோ, அத யூஸ் பண்றது நல்லது. நிச்சயமா. சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து சொந்த வீட்ல நல்லா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி ஜாதகம் பார்க்கும்போது, "நீங்க சொந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்காது. நீங்க வாடகை வீட்டுக்கு போனா நல்லாருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க வாடகை வீட்ல இருக்கும்போது, அவங்க போன வீடு என்னவோ சரியில்லையேன்னு தெரியல. அவங்க இன்னும் கஷ்டம் மேல கஷ்டமா இருந்தது. நெறைய மருத்துவ செலவுலாம் இருக்கிற மாரி இருந்தது. இது எதனால ஒரு காரணமா இருக்கும் சார்? கண்டிப்பா இது வந்து அந்த வீடோட அமைப்பு வந்து நம்ம வந்து பார்க்கணும். வீட்டோட ம். அமைப்பு எப்படி இருக்கு? அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு? எல்லாமே செக் பண்ணணும். எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம ரீசென்ட்டா வந்து காஞ்சிபுரத்துல வந்து ஒரு ம். வாஸ்து பார்க்க போயிருந்தோம். இப்ப அந்த நண்பரும் அதே மாரி தான். நீங்க சொன்ன மாரி தான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வெளியூரு. இங்க வந்து வேலை விஷயமாக காஞ்சிபுரத்துல வந்து இருக்காரு. தங்கியிருக்காரு. இருக்கும்போது அவங்க வந்து வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அவரு ஏற்கனவே இருந்த வீட்ல ஓகே. இப்ப 2வது வீடு மாறி இருக்காரு. மாறி இருக்கும்போது நம்மள கூப்பிட்டு கேட்கிறாரு. "சார் இது மாரி எனக்கு இந்த வீடு மாறுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பிரச்சனைகள் பெருசா நெறைய இருக்கு. ஒய்ஃப்‌க்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம வந்துருது. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஜாதகம் பிரச்சனையா என்னன்னு பாருங்க" அப்டின்னாரு. அப்புறம் அவர் வீட வந்து நம்மளுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு ஃபுல்லா. உள்ள, வெளியில எல்லாமே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ எடுத்து அனுப்பும்போது அவருடைய வீட்டினுடைய கிழக்கு பகுதி. இப்ப நெறைய கோசான மேனெல்லாம் பார்த்திருப்போம் நம்ம. கோஸ் இருக்கக்கூடாதெல்லாம் நெறைய சொல்லுவோம். இது எப்படின்னா, ஒரு வில் மாரி ஒரு அமைப்பு. ம். இந்த வீட்டோட கிழக்கு காம்பவுண்ட் வால் வந்து ஒரு வில் மாதிரி ஒரு அமைப்பு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மரங்கள் வடகிழக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள்ல வந்து பெரிய மரங்கள் இருக்கு. இப்போ இந்த தன்மை இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்குறோம், வீடையும் பார்க்குறோம். அப்புறம் நேரடியாவும் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு. நேரடியா போய் பார்க்கும்போது, அப்போ நம்ம வந்து அவங்க கிட்ட ஒண்ணு கேட்டோம். இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் எங்க இருக்காங்க? இவங்க வந்து கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி கேட்டோம். அவங்க உடனே இல்ல, அது மாரிலாம் எதுவும் இல்ல அப்படின்னாங்க. இல்ல நீங்க வந்து ஃபோன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டோட அமைப்புக்கு இவங்க வந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட வியாதியில வந்து இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மாசம் கழிச்சு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாரு. ஆமா சார் நீங்க சொன்னது கரெக்ட்டு. அவங்களுக்கு வந்து இப்ப தான் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேன்சர் ம். சம்மந்தப்பட்ட வியாதிக்கு உண்டான டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரச்சனை இருக்கு இந்த வீட்ல. அதனால ஏன் இது வந்து இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தரல? ஏன் வாங்குன ஓனருக்கு ஏன் பாதிப்பு குடுத்தது? அப்படின்னு கேட்டாரு அவரு. இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் இப்போ வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நெறைய வந்துட்டே இருக்கு இந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். அந்த ஹவுஸ் ஓனருக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து இருக்குமானா இருக்கும். நம்ம வாஸ்துல என்ன சொல்லுவோம்னா, நீங்க இப்ப இருக்கிற இடமும் முக்கியம். உங்களுக்கு எத்தனை சொத்துக்கள் இருக்கோ, எத்தனை வீடுகள் இருக்கோ, அத்தனை வீட்டையும் வந்து பார்க்கணும். எனக்கு வந்து ஒரு 4 வீடு இருக்குன்னா, நான் 4 வீட்டையும் பார்க்கணும். அப்பதான் எந்த வீட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எந்த ப்ராப்ளம் நம்மள வந்து இங்க எதுவும் பண்ணாது. நம்மள வந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க முடியும். அதனால எல்லாமே வந்து ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நான் தான் ஓனர். இப்ப எனக்கு அது அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாதா? கண்டிப்பா அது நிச்சயமா, அஃபெக்ட் பண்ணும். நிச்சயமா. இப்ப நான் அந்த இடத்துல போய் இருக்கேன். என்னைய அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாதா? கண்டிப்பா பண்ணும். 2 பேருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும். அப்புறம் அவருக்கு வந்து சொன்னோம், "இது மாரி வேண்டாம். இந்த வீடு வந்து பிரச்சனைகள்ல இருக்கு. நீங்க வீடு மாறிக்கங்கன்னு" சொன்னா, அவங்களும் வீடு மாறிட்டாங்க. மாறிட்டு இப்ப நல்லா இருக்காங்க. அருமை. அதனால இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா அமையுதான்றதையும் வந்து செக் பண்ணிக்கணும். ம். அதனால நம்ம முன்னோர்கள் வீடு இருந்தாலும், என் பேர்ல எத்தன வீடு இருந்தாலும் அத்தனையும் பார்க்கணும் கண்டிப்பா. நிச்சயமா. இவ்வளோ நேரம் எங்களுக்காக நெறைய தெளிவான விளக்கம் குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.